தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் தொடர் சொற்பொழிவில் 29வது மாத நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 2½ ஆண்டாக இந்த தொடர் சொற்பொழிவு நடைபெறுகிறது. கவிஞர் பன்னீர்செல்வம் மனக்கணக்கு போட்டு பார்க்கிறார். 2½ ஆண்டு என்பது சரியா? கூட்டி கழித்து பார்த்தால் சரியாக இருக்கு. அடுத்த டிசம்பர் வந்தால் 2½ ஆண்டு நிறைவடையும். ஒரு மாதம் கூட விடுபடாமல் எவ்வளவு பெரும் மழை பெய்தாலும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. எத்தனை பேர் வந்தார் என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் யாரும் கவலைப்பட்டதில்லை. எப்படிப்பட்டவர்கள் வருகிறார்கள், எப்படிப்பட்ட சிந்தனையை விதைக்கிறார்கள், இதை மட்டுமே இந்த அமைப்பும் இங்கே வரக்கூடிய அறிஞர்களும் எண்ணி பார்க்கிறார்கள். இங்கே வருபவர் எவராக இருந்தாலும் எனக்கு என்ன பயன் என்று எண்ணி வருவதாக நான் பார்க்கவே இல்லை. என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் பெற்றோர் மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தனிமனிதனால் தினை அளவு நலனேனும் கிடைக்குமெனில் நான் சாக தயார் என்று குரல் கொடுத்தவர் பாரதிதாசன். அதை போல மற்றோர் நலனை பேணும் மக்கள் மட்டுமே இந்த அமைப்பிற்கு 4வது ஞாயிற்றுக்கிழமை வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைநகர் தமிழ்ச்சங்க அமைப்பில் கம்பராமாயண கடல் ஏறத்தாழ 88 வயதில் 88 வெற்றி நடை போட்டுக் கொண்டிருப்பவர் நம்முடைய நற்றமிழ் நாவலர் நாஞ்சில் நெடுமாறன் அவர்கள். அவருடைய 89வது பிறந்த நாளை தலைநகர் தமிழ்ச்சங்கத்தில் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். அதற்கான செலவு முழுவதையும் அவருடைய திருமகள் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. திருமதி அவங்க டாக்டர் பொறியியல் டாக்டர். மருத்துவர்கள் டாக்டர்னு சொன்னா தப்பு. PhD முடிச்சவங்கதான் டாக்டர் சொல்லணும். இதுல ஏதாவது கிளை கேள்வி கேட்கிறதா இருந்தா பொள்ளாச்சி சண்முகானந்தம் கடைசியாக கேட்கலாம். டாக்டர் என்றால் அது PhD முடிச்சவங்களை மட்டும்தான் சொல்லணும். ஒரு மருத்துவரை டாக்டர் அப்படின்னு சொல்லணும்னா அவர் MBBS முடிச்சு MD அல்லது MS முடிச்சு அப்புறமா PhD முடிச்சிடணும். அப்பதான் அவர் டாக்டர். எனவே எல்லோரையும் டாக்டர் என்று போட்டிருக்கக்கூடிய மருத்துவர் அனைவரையும் போலி டாக்டர் என்று கைது செய்யலாம் சட்டத்தின்படி. ஆனா அப்படி செய்ய மாட்டாங்க. அது போகும். எனக்கு சின்ன வயசுல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எம்ஜிஆரை எல்லாரும் வாத்தியார்னு சொல்லுவாங்க. நம்நாடுன்னு ஒரு திரைப்படத்துல பின்னால் முதல்வர் ஒருவர் கூட வாங்கையா வாத்தியாரையா அப்படின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு பாடுவாங்க. வரவேற்க வந்தோம் ஐயா அப்படின்னு பாடுவாங்க. அந்த பாட்டை சின்ன வயசுல ரொம்ப ரசிச்சு கேட்டிருக்கிறேன். யாரு பாடுறா, யாருக்காக
எதுக்காக பாடுறா, யார் ஆடுறாங்க, எதுக்காக ஆடுறாங்க அப்படின்லாம் தெரியாது. கிராமபோன் ரெக்கார்டு பாடு, HMV ரெக்கார்டு பாடு அல்லது கொலம்பியா ரெக்கார்டு பாடு, இந்த ரெண்டு தான் நான் இந்த பாட்டை கேட்ட காலத்துல இருந்த ரெக்கார்டு. 45 RPM ரெக்கார்டு. அதுக்கு பிறகுதான் ஓடிய நல்லா வந்தது, சின்ன வட்டு. அதுக்கு பிறகு அதோட சின்ன வட்டு. இப்போ ஒரு தடவை போட்டா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது, யாரும் ரசிச்சு கேட்பார் இல்லை. இவரை வாத்தியா இருக்கிறாங்கன்னா இவரு என்ன வாத்தியா அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டேன். எங்க அப்பாவுக்கு அந்த வாத்தியார பிடிக்காது. அதனால சும்மா பீத்திக்கிட்டு தெரியாதவனே அதை போய் நீங்க கேட்கிற என்று எங்க அப்பா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த கால காங்கிரஸ்காரங்க, இந்த கால காங்கிரஸ்காரங்க, அந்த கால காங்கிரஸ்காரங்க. கலர் சட்டை கலர் வேட்டியோட இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க, வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க, தோல்ல துண்டு போடாத காங்கிரஸ்காரங்க. திமுக காரங்க தோல்ல துண்டு போடுவாங்க, அதிமுக காரங்க தோல்ல துண்டு போடுவாங்க. காங்கிரஸ்காரங்க காமராஜரை தவிர, கக்கரை தவிர மற்றவர்கள் அவ்வளவா துண்டு போட மாட்டாங்க. ஆனா துண்டு போடுறதை பற்றி கொஞ்சம் கேள்வி பண்ணுவாங்க. ஆனா ஏன் துண்டு போடுறாங்க அப்படிங்கிறத நாம யாராவது நினைக்கிறோமா அப்படின்னா அந்த கேலியை ஏற்றுக்கொள்ளுகிறோம். துண்டு போட்டா இந்த பயிலுக என்று நாமும் கேலி செய்கிறோம். ஏன் அவர்கள் துண்டை நீளமாக போட்டார்கள்? தங்கப்பதக்கம்னு ஒரு சினிமா வந்தது, அதுல ஷோ சிவாஜி சொல்றாங்க, அவர் ஷோ சொல்றாங்க. ஷோ இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார். ஒருவர் ஏற்று, இன்னொருவர் வைகை வளவன், அவர் பேர் வைகை வளவன் அப்படின்னு சொல்றார். அவர் துண்டு தரையில அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கார். துண்டை கேலி செய்து, வேட்டியை கேலி செய்து அதில் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் மகேந்திரன் திரைக்கதை வசனம். அந்த திரைப்படம் ரொம்ப வெற்றிகரமான திரைப்படம். அது நாடகமா நடிக்கப்படும் போது செந்தாமரை தான் சிவாஜி கணேசன் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அவரு நல்லா நடிப்பார். சிவாஜி சினிமாக்கள்ல தான் அந்த செந்தாமரை அடிக்கடி முகம் கொடுத்தார். அதில் துண்டை கேலி செய்திருப்பார். அப்படி துண்டை கேலி செய்ய வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு நாம சிந்திப்போமா அப்படின்னா சிந்திக்கலாம். ஏன்னா தோளில் துண்டு போடக்கூடாது என்று தடுத்தவர்கள் இருந்தால் மீறி துண்டு போடுவோம் என்று தோளில் துண்டு போட்ட இயக்கம் அது. இது நிறைய பேருக்கு தெரியாது. துண்டு போட்டு தலையாது. இடுப்புக்கு மேல துணி ஆம்பளை போடக்கூடாது, பொம்பளை போடக்கூடாது என்ற கொடுமையை மாற்றி நான் இப்படித்தான் போடுவேன்னு பெண்கள் போட்டு இருக்கிறார்கள். எங்க ஊர்ல தாலி அறுத்தான் சந்தைன்னு ஒரு சந்தை இருக்கு. அந்த சந்தைக்கு பேரு தாலி அறுத்தான் சந்தை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் எங்க பார்த்தேன். முகில்சன் தாலி அறுத்தான் சந்தைக்கு போனாரோ இல்லையோ, அவங்க அப்பா வைத்தியர் போயிருப்பாங்க. தாலி அறுத்தான் சந்தையில போய் காய் வாங்கிட்டு வந்தது பெரிய வேலையை செய்வது போல கொண்டு வந்து அந்த காயை வீட்டுக்குள்ள இறங்குவாங்க. என்னடா இது தாலி அறுத்தான் சந்தை அப்படின்னு ஒரு சந்தைக்கு பெயரா அப்படின்னா, டேஷ் பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாது என்று சட்டம். அத சில உயர் ஜாதியில கொக்கி போட்டு கிழிப்பான். சந்தைக்கு இந்த பொம்பளைகள் 4 கோடி விற்கிறதுக்காக பிடிச்சிட்டு போகணும்.
10 முட்டையை வைத்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு கொண்டு போவாங்க. ஆனா இந்த ஜாக்கெட் போடுறதுல தீவிரமானவர்கள் பெண்களை சாதாரணமாக நினைக்க கூடாது. அவர்கள் போராட்ட களத்தில் இறங்கினால் போராட்டம் வெற்றிகரமாகத்தான் முடியும். அவங்க மென்மையானவர்கள் அப்படின்னு நினைக்கவே கூடாது. பெண்கள் தான் ஆண்களை விட வலிமையானவர். அதுக்கு நான் சாட்சி. என்ன விடவும் வலிமையான பொருட்களை தூக்குவதில் ஆற்றல் பெற்றவர் எங்கள் வீட்டம்மா. அக்கம் பக்கத்துல யாராவது ஒரு வார்த்தையை கடுமையா பேசிட்டா 10 மடங்கு பேசுவாங்க. என்ன நெடுமாதம் போனால் வந்து ஒரு வார்த்தை விட்டு பாருங்க, இந்த முகிலையார் உளறிட்டு அலைகிறாரு, என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஜிப்பா கிழிஞ்சிடும், நன்குவார் அழிஞ்சிடும் அப்படிங்கிறது போல உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. பாத்தீங்களா? அந்த அளவுக்கு வீரமானவர்கள் சண்டை போடுவாங்க. வீரமாக எதிர்த்து நிற்பார்கள். நான் ஜாக்கெட் போட்டுட்டு தான் வருவேன் அந்த சந்தைக்கு போனார்கள். இவன் கொக்கிய வச்சு கிழிச்சா அதுல தாலியும் சேர்ந்து வந்துருச்சு. நம்ம கொண்ட பொன்னடிகளுடைய தாலியை ஆத்துட்டாண்டா செய்தி பரவுச்சு. அன்னைக்கு கொட்டார ஊருக்குள்ள இருந்த எவெல்லாம் உயர் ஜாதிக்காரர் என்று சொன்னாங்களோ அத்தனை பேரும் துவம்சம். மக்கள் போராட்டம் இருக்கு இல்லையா, எந்த போலீஸ் தடுத்தாலும் நிற்காது பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு பயந்த பக்கத்துல வந்து வம்பு பண்ணுங்க. எனவே வன்முறையில் தேவைப்படும் இடங்களில் தேவை விட்டுறக்கூடாது. அடி அடிச்சாலும் தாழ்ந்தாண்டா ரொம்ப நல்லவே சொல்லிட்டான் அப்படின்னு காது ஏமாற்றான், பழி வாங்குறான் அப்படின்னா போட்டு பார்க்கிறது பாதுகாப்பான். அது ரொம்ப அவசியம். முன்னேறி யானை போல் கண்ணத்தான் இல்லையா, நாம பாதுகாப்பா இருக்கிறதுக்குதான் 2 யானையை சண்டைக்கு வரும். அது நம்ம மேல வந்து தாக்கிடக்கூடாது. நம்ம பாதுகாப்பா நல்லா மேல உட்கார்ந்து ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா அழி நல்லா போட்டு பாதுகாப்பா இருக்கணும். அது நம்ம மேல வரணும். எனவே வீம்புக்கு ஜாக்கெட் போடக்கூடிய பெண்களை போல் வீம்புக்கு துண்டு போடக்கூடியது இந்த திராவிட கட்சிகளுடைய. எனவே ஒரு செயலை செய்யும் போது ஏன் இவர்கள் துண்டு போடுகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமான ஒரு சினிமா வந்தது, வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையை. அது தெலுங்குலையும் வரும். நான் ட்ரெயின்ல போகும் போதெல்லாம் ஹார்மோனியம் வச்சுக்கிட்டு இந்த தெலுங்கு நாட்டை சேர்ந்தவர்கள் கஸ்தூரியை போல என்ன மாட்டி விட்டுடாதீங்க. அந்த காலத்துல ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் தெலுங்கு பேசுறவங்களா இருக்காங்க. அவங்க இந்த வாராயோ மாலை மீது என்கிற பாட்டை தெலுங்கு பாட்டாதான் ஹார்மோனியத்துல பாடிக்கிட்டு வருவோம். ஆமா, சந்தமாமா அதான் ஆவோஜி சந்தமாமா ஆவோஜி பாடிக்கிட்டு வருவாங்க. அவ்வளவு ஃபேமஸ். அந்த மிஸ்ஸியம்மாவோட ஜெமினிய ரங்காராவுடைய சின்ன பொண்ணு லவ் பண்ணும். எதுக்கு சார் நீங்க சொல்லுங்க? மிஸ்ஸியம்மா வந்தது எப்ப? அப்போ ஒரு வாத்தியாரால ஸ்டூடெண்ட் லவ் பண்ணிருக்குது அப்படிங்கிறத நீங்க எதுக்கு சார் சொல்லணும்? பன்னீர்செல்வம் கவிஞருக்கு கொஞ்சம் வாய்க்கிறாங்க. இப்போ வாத்தியார நான் திட்டிக்கிட்டேன், அதுக்கு வழி தீர்க்கிறதுக்கு பேசுறாரு. ஒரு காலத்திலும் இது நடந்து கொண்டுதான் இருந்து இருக்கிறது, நமக்கு தெரியவில்லை. இந்த காலத்தில் மீடியா இப்படி சொல்லுகிறது என்பதற்காக ஆசிரியர்கள் எல்லோரும் இப்படிப்பட்டவர்கள், பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இப்படிப்பட்டவை என்று சொல்லுவதை இன்னைக்கு என்ன காலால்
பாடத்திட்டங்கள் அவ்வளவு உயர்வாக இருக்கின்றன. நம்முடைய பள்ளி கல்வித்துறை உருவாக்கக்கூடிய பாடத்திட்டம் மத்திய அரசு பின்பற்றக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. நேற்று உத்தரப்பிரதேச சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜீவ் காந்தி மருத்துவமனையை பார்வையிட்டு செல்லுகிறார். அப்படி பொது மருத்துவமனையை அமைக்க வேண்டும். தமிழ்நாடு கல்வியில், கலையில், மருத்துவத்தில், பொறியியலில் அவ்வளவு முன்னேறிய மாநிலம். திட்டம் போட்டு கல்வித்துறை நன்றாக இல்லை, பாடத்திட்டம் நன்றாக இல்லை, ஆசிரியர் நன்றாக இல்லை என்று பிரச்சாரம் செய்வதை நானும் சரி என்று நம்பிவிடக் கூடாது. எப்பொருள் யார்வாய் அப்படிங்கிறதுல இப்போ ஒரு புது திருத்தம் சொல்லுகிறேன். எந்த கருத்தை யார் சொன்னாலும் அது ஒண்ணு இருக்கட்டும், யார் சொல்லுகிறார் என்று பார்க்க. நல்ல நோக்கத்துல சொல்றாங்களா, தீய நோக்கத்துல சொல்றாங்களா என்று பார்த்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்று பள்ளிக்கூடத்தை குறை சொன்னால், இன்றைய ஆசிரியரை குறை சொன்னால், நான் நல்லாக்கப்படுத்திக் கொண்டு எச்சில் துப்புவதை போல் ஆகிவிடும். எனவே சரியா தவறா, ஊதி பெருக்குகிறதா, உள்ளதை சொல்லுகிறதா என்று பார்க்க வேண்டும், ஒப்பிட்டும் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மற்றவர்களுடைய மனைவியை ருக்மணி இன்னொருவனுக்கு மனமுடிக்க தயாரானவள். அடிச்சு குடிக்கிட்டு வருகிறார் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா. அதை நாம் கொண்டாடுகிறோம். ஒருவனுக்கு ஒருத்தீடு சொல்றதுக்காக ராமன் வந்தார் அப்படின்னு நாம சொல்றோம். அவர் அப்பாவுக்கு கவுண்ட்லெஸ். எல்லா காலத்திலும் எல்லா நாடுகளிலும் இப்படிப்பட்ட இனி செயல்கள் நடந்திருக்கின்றன. பிறனில் விளையாமை என்று ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் சொல்லுகிறார் என்றால், பிறனில் விளைந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று பொருள். இல்லை அப்படின்னா அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த கேவலமான செயலை எல்லோரும் செய்திருக்கிறார். மது அழுத்தாமை, கள் உண்ணாமை அப்படின்னு சொல்றாங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னால அந்த பெயரை அப்படித்தான் பண்ணியிருக்கிறார். எனவே அந்த காலத்தில் இருந்த கொடுமையையும் இந்த காலத்தில் உள்ள கொடுமையையும் ஒப்பிட்டு பார்த்தால் இன்று கொடுமைகளின் அளவு மிகவும் மட்டுப்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய எண்ணம். எனவே படுத்துக்காதீங்க, மாற்றீங்க. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நான் வாத்தியாரியா என்ன பிடிச்சி டோஸ் ஓடுறது போல பாடத்திட்ட குழுவிலையும் நான் இருக்கிறேன் இல்லையா, என்ன பிடிச்சி டோஸ் ஓடலாமல இருக்கு. இது ஒரு முன்மாதிரி மாநிலமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியான ஒரு மாநிலம் இந்திய அளவில் எது என்றால் தமிழ்நாட்டை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாது. நீங்க எந்த துறையையும் எடுத்து பாருங்கள். ஜெமினி மேம்பாலம் கட்டப்படும் போது, அண்ணா மேம்பாலம் கட்டப்படும் போது, இது மேம்பாலம் எதற்காக கட்ட வேண்டும், கோபாலபுரத்திற்கு போவதற்காக கட்டுகிறாரா என்று கேட்டார்கள். அந்த மேம்பாலம் இருந்த பிறகும் அந்த இடம் தத்தளிக்கிறது. அப்படி என்றால் அந்த மேம்பாலத்தின் பயன் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நேரு சிலை கண்ணுக்கு தெரியாமல் கத்திப்பாராவில் ஒரு மேம்பாலத்தை கட்டி இருக்காவிட்டால் எப்படி நாம் பயணித்திருப்போம் என்று சிந்தித்தால் ஒரு தலைவனின் தொலைநோக்கு பார்வை நமக்கு புலப்படும்.
கன்னியாகுமரியில் வங்காளத்தில் தோன்றிய விவேகானந்தருக்கு ஒரு சிலை இருக்கிறது. குஜராத்தில் தோன்றிய ஒரு காந்திக்கு மண்டபம் இருக்கிறது. இது தமிழ்நாடா, குஜராத்தா, வங்காளமா என்ற கேள்வி எழும்பிவிடக் கூடாது என்ற எண்ணம் வந்த காரணத்தினால் 2000ஆம் ஆண்டில் 133 அடி உருவ திருவள்ளுவர் சிலை அங்கே நிறுவப்பட்டது. 25ஆம் ஆண்டை நிறைவு செய்திருக்கிறது. தொலைநோக்கு சிந்தனையை நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. காந்தி மண்டபத்திற்கு பக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் மண்டபத்தை நிறுவி இது தமிழன் பூமி என்று காட்டியதோடு அதற்கு முன்பாக தமிழ்தாய் பூங்கா என்று ஒரு பூங்காவையும் அமைத்தார். இப்ப அது இல்லை. 2000 ஆண்டுக்கு முன்பு தமிழன் எப்படி சிறந்திருந்தான் என்பதை காட்டுவதற்காக பூம்புகார் கலைக்கூடத்தை நிறுவி இருக்காவிட்டால் அது ஆவணப்படுத்தப்பட்டிருக்காது. கோட்டம் என்ற சொல் மீண்டும் தமிழுக்கு கிடைத்திருக்காது. வள்ளுவர் கோட்டம் அமைக்கப்படவில்லை என்றார். சதுக்கம் என்ற சொல் மீண்டும் தமிழுக்கு வந்திருக்காது. அண்ணா சதுக்கம் அமைக்கப்படவில்லை என்றார். தொலைநோக்கு சிந்தனையோடு இயங்குகிறார்கள் தமிழர்கள் என்பதை நாம் சிந்திக்கிறோம். ஆமா, நாம என்ன சொல்றோம், அந்த அளவுக்கு தெலுங்குப்பா, அவர் தெலுங்கு, அவருக்கு தாய்மொழி தெலுங்கு, பெரிய விவாதம் கூட ஓடிக்கிட்டு. நான் பெயர் சொன்னது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவருக்கு தெலுங்கு தான் தாய்மொழி. யார் வீட்டுல தெலுங்கு பேசுறாங்க? தமிழ் தோட்டத்துக்கு தாய்மொழி தமிழா தெலுங்கா என்றால் அவருக்கு தெலுங்கு தெரியாது. அவர் என்னமோ ரெட்டியாரும் பேரா வச்சிருக்காரு. சர்டிபிகேட்ல அவங்க அப்பாரு அப்படி கொடுத்துட்டாரு. அப்பாருன்னு அவர் தான் சொல்லுவாங்க. அவங்க அப்பாரு செல்லப்ப ரெட்டியா அப்படின்னு கொடுத்தார். உலகத்துல ஒருத்தர் ஒரு கேள்வி எழுப்பி இருந்தார். தமிழ் இலக்கிய அமைப்பு நடத்தக்கூடிய விழாவில் ரெட்டியார் என்ற பெயரா? உலக சொல்றேன், அவர்கிட்ட சொல்லல. கேள்வி எழுப்பி எனக்கு திருப்பி அனுப்பி இருந்தார். தமிழர் நாட்டுக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரா என்று நீங்கள் கேட்கவில்லையே என்று நான் அவருக்கு திருப்பி அனுப்பினேன். அரசினர் தோட்டத்திற்கு ஓமந்தூரா தோட்டம் என்று பெயர் வைத்திருக்கிறார்களே, அதை கேட்கவில்லை. அவருடைய பெயருக்கு முன்னால் தமிழ் தொண்டர் என்ற அடைமொழி இருக்கிறதே, அது உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா என்று பதில் கேள்வியை. ஆனா இங்க வர்றவங்களுக்கு தெரியும். இதை பார்க்கும் போது, அவர்களுக்கும் நாற்காலியை பார்க்கும் போது, சுழன்று கொண்டிருக்கும் மின்விசிறியை பார்க்கும் போது அவர் தமிழ் தொண்டர் என்பதை அறிவோம். இங்க மட்டும் இல்லை, இன்னும் பல இடங்களுக்கு தமிழுக்காக வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய 8வது வள்ளல் என்று அவரை சொன்னார். தமிழ் வள்ளல். அதை போல குற்றம் காணக்கூடிய உள்ளம் நமக்கு இருந்தால் நாம் நல்ல கருத்துக்களை எல்லாம் புதைத்து முன்னோடியாக இருக்கக்கூடிய நம்மை நம்பிக்கை இழாமல் செய்து கொள்வோம். 2000 ஆண்டுகளாக இந்த மண் வீரம் செறிந்த மண்ணாக இருக்கிறது. அப்பா போரில் இறந்து விட்டார், கணவன் போரில் மறைந்து விட்டார், அடுத்த நாள் தன் மகளுக்கும் வெள்ளுடை உடுத்தி எண்ணெய் பூசி கையில் ஆயுதத்தை இந்தா பிடி என்று அனுப்பிய பெண் தமிழ் பெண். எனவே தமிழ் பெண்களின் வீரத்தை நாம் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. இதுவரை நான் பேசியது கொஞ்சம் அப்பாற்பட்டது. இப்போது வருகிறேன் கல்லாமை.